கூட்டு சேர்க்காமல் தனி ஆளாக சென்று பூட்டப்பட்டிருக்கும் வீட்டை நோட்டமிட்டு கொள்ளையடிக்கும் வலை திருடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக புதுக்கோட்டை மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 80 விழுக்காடு திருட்டு வழக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக புதுக்கோட்டை எஸ்பி அபிஷேக் குப்தா செய்தியாளரிடம் கூறினார். மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமை நிகழாமல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டையில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்துச் சென்ற வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், அவரிடமிருந்து 58 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நம்ம ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணதில் நமக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. இந்த அக்யூஸ்ட் குற்றவாளி ராம்நாடு மாவட்டத்திலேருந்து இங்கே வந்துட்டு அஃபென்ஸ் பண்ணிட்டு போகிறது மாதிரி நமக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. அது உடனடியாக நம்ம ஃபஸ்ட்டு காட்டுபாவ பள்ளிவாசலும் சுதந்திரபுரமோ சாவேரியாபுரமோ அனைத்து பகுதிகளும் ஒரு செக் போஸ்ட் அமைப்பு இந்த மாதிரி குற்றங்கள் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு எந்த ஒரு ஒஃபென்ஸை பண்ணக்கூடாது. அது நோக்கத்தில் நாங்கள் வெஹிக்கிள் செக்கிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்.